உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் With the grace of our Lord Jesus Christ, பரிசுத்தருடைய பிரசன்னத்தோடும் with the presence of the Holy Spirit, உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். we are glad to meet you through this online. இந்த மாதம் This month, ஒரு மகிழ்ச்சியான மாதம். a joyful month. ஆண்டவர் நமக்காக பிறந்த ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. God born for us in this month. அவருடைய பிறப்பினுடைய ஆழத்தை புரிந்து கொள்ளும்படியாக, Let us understand His birth in a deep manner. அர்த்தத்தை விவரமாய் தெரிந்து கொள்ளும்படியாக Let us understand today very clearly. நாம் வாஞ்சிக்க வேண்டும். We should seek that. வேதம் அதை சிறப்பாக விளக்குகின்றது. Bible says it very clearly. வேதத்தை ஆராய்ந்து பார்க்க We should search and seek God's word. ஆவல் கொள்வோம். Let us have eager in it. இந்த வேளையில் கூட In this time also, 1 தீமோத்தேயு புத்தகம் let's meditate on God's word. 1 Timothy 2ஆம் அதிகாரம் chapter 2 5ஆம் வசனம். verse 5. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. For there is one God and one mediator between God and men, the man Jesus Christ. உலகம் முழுமையா இருக்கிற மக்களுக்கு, All the peoples in this world, ஒவ்வொரு நாட்டினுடைய ஜனங்களுக்கு every individuals in a country, ஒரே தேவன் தான் இருக்கிறார். Bible says they have only one God. தெளிவாக பவுலின் மூலமாக ஆண்டவர் விளக்குகின்ற ஒரு வார்த்தை. Through Apostle Paul, God is saying it very clearly in this verse. தேவன் ஒருவரே. God is one. இந்த ஒரு தெளிவு நமக்குள் இருக்க வேண்டும். We should have this clarity in our minds. உலகத்தில் வழிபடுகின்ற அநேக மக்களை கண்டு, We may able to see many type of people worshipping. அவர்களுடைய வழிபாட்டை கண்டு We may see their worshipping styles. நாம் குழப்பமடைய வேண்டாம். So looking at others, we should not get any confusion. தேவன் ஒருவரே. Bible says God is one. தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. And one mediator between God and men. இயேசு கிறிஸ்து பிறந்ததற்கான அடையாளம் என்னவென்று சொன்னால், We have the reason where Jesus born. ஒரு மனிதனால் சூரியனை நெருங்கி பார்க்க முடியாது. No man can able to go near the sun. கடலின் ஆழத்தை அறிய முடியாது. No one can able to find the depth of the sea. இயற்கைக்கு மேலான காரியத்தை மனிதனால் சந்திக்க முடியாது. No one can able to go near the nature. அதையெல்லாம் உண்டாக்கின தேவனையும் சந்திக்க முடியாது. And no one can able to reach the God who created this. அவரை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால், If you want to reach that level, மத்தியஸ்தர் அவசியமாய் இருக்கிறது. we need a mediator for that. அவர்தான் இயேசு கிறிஸ்து. And his name is Jesus Christ. இந்த உலகத்துக்கே For this entire world, மகிழ்ச்சியான மாதம். this is the happiest month. ஏனென்றால் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும், Because for the people who are there in the world, நாம் இருக்கின்ற, நாம் வாழ்ந்த, நமக்கு முன்பாக இருந்த பெரியோர்கள் யாவரும் மரித்தவர்களுக்கும், the ancestors before we lived also, நமக்கும், for us, நமக்கு வருகின்ற பின்வரும் சந்ததிக்கும், the generation which is going to come behind of us, அவர் ஒருவரே மத்தியஸ்தராய் இருக்கிறார். he is the one as a mediator. அவர்தான் தேவனிடத்திலே பேச முடியும். He is the one can able to speak to God. அதற்காக தான் இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்தார். That is the reason he has born into this earth. அதை ஆழமாக விளங்கிக் கொள்ள நாம் இப்ப கொடுப்போம். Let us understand this truth very deeply. தேவனுடைய பிறப்பின் விளக்கங்கள் விவரமாக நாம் பார்க்க முடியும் வேதத்தின் மூலமாக. Bible says the birth of Jesus Christ in many places. ஒரே தேவன், There is only one God, ஒரே மத்தியஸ்தர், one mediator. இந்த வழியில் தான் நாம் செல்ல முடியும். Through this path we can able to reach ஒரு கரையிலிருந்து from one end of the sea மறு கரைக்கு போவதற்கு to the other end of the sea. ஒரு பாலம் இருப்பது போல There is a bridge connecting to that. மனிதனுக்கும் For a man தேவனுக்கும் to reach God, இடையாக they need a. இயேசு கிறிஸ்து ஒரு பாலமாய் இருக்கிறார். He is like a bridge which connecting men and God. பூமியில் இருக்கிற நமக்கும், As the people who lives in this world, பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கும் our God is in heaven. நடுவாக இயேசு கிறிஸ்து Through there is a mediator named Jesus Christ. ஏணியாக இருக்கிறார். He is like a ladder between. அவர் மூலமாக தான் தேவனை சந்திக்க முடியும். Through him only we can able to approach God. அவருடைய இரத்தத்தின் மூலமாக தான் தேவ சமூகத்தில் போவதற்கான பாவ மன்னிப்பு கிடைக்க முடியும். Through his blood only we can have the sanctification to reach God's presence. இயேசுவின் பிறப்பு என்பது Jesus' birth is. பண்டிகைக்குரியது அல்ல. It's not a only festival one. பண்டிகையை கொண்டாடும்படியாக தேவன் சொல்லவில்லை. It is not only a festival to observe. அவரோடு கூட இணைந்திருக்கும்படியாக, It is a connection which leads to God. தேவன் சாயலாய் உண்டாக்கப்பட்டபடியினாலே We are created in the image of God.
தேவனோடு இணையவே தேவன் விரும்பினார். God's love is to be united with his people. அதற்காக தான் அவர் மத்தியஸ்தராய் கடந்து வந்தார். That is the reason he has been a mediator between men and God. அதற்காக தான் அவர் ஏலியாய் இறங்கி வந்தார். That is the reason he came as a ladder from heaven. அதனால் So இந்த பண்டிகை என்பது this festival is, கிறிஸ்துவுக்கு மாத்திரமல்ல, it is not only a festival for Christians or உலகத்தில் நமக்கு முன்பாக பிறந்தவர்கள், the people who are born before us, இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும், the people who are living in this present time, நாளைக்கு பிறக்கப் போகின்ற எல்லா குழந்தைகளுக்கும், உலகத்தில் இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும், the children are going to come from the next generations இயேசு also. கிறிஸ்து ஒருவரே மத்தியஸ்தராய் இருக்கிறார். Jesus is the only mediator. அந்த மத்தியஸ்தர் வழியாக போகாதபடிக்கு Through this mediator only, இந்த உலகத்தில் உண்டாக்கின தேவனை பார்க்கவே முடியாது. no one can able to see God. இதை தெளிவாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Let us understand this very clearly today. உலக வழிபாட்டை கண்டு We may see at the world's நாம் traditions. குழப்பம் அடையாதபடிக்கு We should not get any confusion. வைரக்கத்தோடு இருந்து, We should have a zeal for God. சாட்சியோடு இருந்து, We should have a testimony for God. எப்படியாகிலும் அநேக மக்களை தேவனுக்குள் ஆதாயப்படுத்த Whatever thing, we should have God people to lead God. அந்த மத்தியஸ்தர் வழியிலே கொண்டு போக Through the way of the mediator, நம் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க வேண்டும். we should surrender our lives to God. நம்முடைய ஒவ்வொரு நல்ல கிரிகள் மூலமாக தேவ அன்பை வெளிப்படுத்த வேண்டும். Through our good works, we should reveal God's love to the world. அதுதான் கிறிஸ்துவ பண்டிகையின் அடையாளமாய் இருக்கிறது. That is the real festival God wants us. அந்த அனுபவத்தில் போகும்படியாக By that experience, நாம் ஒப்புக் கொடுப்போம். let us surrender today. அன்பின் ஆண்டவரே, Dear Father, உம் சித்தத்தை செய்துவிட்டாலே help me to do your will. எங்கள் வாழ்க்கையில் வரவேண்டிய நன்மை எல்லாம் தானாய் வரும் ஐயா. Whatever good we are asking, it will come, Lord. நாங்கள் கேட்க வேண்டிய அவசியம் அல்ல. We no need to ask to you. பிள்ளைக்கு தகப்பன் கொடுப்பது அவருடைய சித்தமாய் இருக்கிறது. As the Father gives to the children, it is His plan. பிள்ளைகள் கேட்பதற்கு தகப்பனத்தில் உரிமை இருக்கிறது. As the child have the all authority to ask to God. அதுபோல் நாங்கள் கேட்கிறோம். Likewise, we are asking. தகப்பனத்தில் கேட்பது போல We are asking to a Father. உரிமையோடு கூட கேட்கிறோம். We are asking with authority. நன்மைகளை கொடுப்பீராக. You will give us a good அற்புதங்களை செய்வீராக. You will do a miracle for us. சுகத்தை கொடுப்பீராக. You will heal us today. இந்த ஆண்டு இந்த பண்டிகை முடிக்கும் பொழுது Before this month end, as we observe this festival, நாங்கள் ஜெயத்தோடு முடிக்க, we will have a victory. சமாதானம் முடிக்க, We will have peace. தேவன் அற்புதம் செய்யும். God do a miracle. We thank you, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.